அக்ஷர்புரி கிராமத்துல மங்ரு தன்னுடைய அம்மா மாயா கூட வாழ்ந்து வந்தான். இந்த கிராமத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்தது. இது மூதாதையர்கள் கொடுத்த வரமாயிடுச்சு. இன்னைக்கு மங்ரு தன்னுடைய 60 வயசு அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சு வீல் சேர் வாங்கின கடைக்கு கூட்டிட்டு போனான். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மங்க்ரோ? இன்னைக்கு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்க என்ன வந்திருக்க? அது அண்ணன், நீங்கள் தானே இந்த வீல் சேர் எங்களுக்கு கொடுத்தீங்க. இது கொஞ்சம் சரியாகவே இல்லை. இதை ரிப்பேர் பண்ணி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, மறுபடியும் இது ரிப்பேர் ஆயிடுச்சு. மொத்த கிராமத்துலேயும் இதை தானே வாங்கிட்டு இருக்காங்க. நீ இதை வாங்கி 2 வருஷம் ஆகுது. அப்போ இது ரிப்பேர் ஆக தானே செய்யும். கண்ணா படை, உங்க அப்பா செஞ்சு கொடுக்கிற வீல் சேர் எல்லாமே ரொம்பவே உறுதியா இருக்கும். அத 2 தலைமுறைகள் கூட பயன்படுத்தலாம். அது என்னன்னா, அது என்னோட அப்பா தான் செய்வார் ஆண்டி. இங்க பாருப்பா, உனக்கு வேண்டான்னா சொல்லிடு. உனக்கு காசு எப்போ வருதோ அப்போ வந்து வாங்கிக்கோ. கிளம்புப்பா மங்க்ரு, இன்னும் தொந்தரவு பண்றது சரி கிடையாது. 2 பேரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. வா மங்குரு, வணக்கம் அம்மா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படி என்ன சேவை பண்ணணும்? இப்பதான் படையோட கடையில இருந்து வந்திருக்கோம். அங்க எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. முடிஞ்சா உங்ககிட்ட பழைய வீல் சேர் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வருஷம் வீல் சேர் எல்லாருக்கும் கொடுப்போம்ல, அப்போ உங்களுக்கும் ஒன்று எடுத்து வச்சிடுறேன். தலைவரே, ஒரு விஷயம் கேட்கவா? கேளு கேளு, என்ன விஷயம்? நாம் இந்த வியாதியை முழுசாக குணமாக்குற வரைக்கும் நம்மளால் முன்னேறி போகவே முடியாது. மங்குரு, நீ சொல்கிற விஷயமும் சரிதான். ஆனால் நம்மளால் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதே. நீங்கள் எல்லாரும் வயசு பசங்க, முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கும்போதே இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். சரிங்க தலைவரே, சரி, இப்போ நான் கிளம்புறேன். மங்க்ரு தன்னோட வீட்டை நோக்கி வந்துட்டான். படை தன்னுடைய லாபத்துக்காக மோசமான வீல் சேருகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால மங்க்ருக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் மாயா தூங்கினதுமே மங்க்ரு நதிக்கரை கிட்ட நடந்துட்டு வரலான்னு போனா. மங்க்ரு நதிக்கரை கிட்ட உக்காந்துக்கிட்டு கல்லை தூக்கி வீசிட்டு இருந்தான். அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். இந்த கிராமத்தில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. 50 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஜனங்க எல்லாருமே இங்கே இறந்து போயிடுறாங்களே. அப்புறம் அந்த படாய் மக்களுக்கு அவசியமான பொருட்களை சீக்கிரமாக ரிப்பேர் ஆகுற மாதிரி தான் அவன் எல்லா பொருட்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜனங்க அதை அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்பதான் அந்த நதியில இருந்து ஒரு பெண் கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, யாரு? என்னாச்சு? சத்தம் போட்டுக்கிட்டே அந்த குரல் வெளியே வந்தது. அப்பதான் தெரிஞ்சது அது அடிபட்ட ஒரு முதலான. அதோட கால்ல மீனவர்களோட முள்ளு கம்பி குத்தப்பட்டிருந்தது. அட கடவுளே, இது என்னது? எனக்கு உதவி செய்ய, என்ன காப்பாத்து. மங்குருக்கு ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் அவன் தைரியத்தோட அந்த முதலையோட வலிய நீக்கிறதுக்காக அது கிட்ட போனான். மங்க்ரு அந்த முதல கால்ல இருந்த முள்ளு கம்பியை எடுத்தான். அப்புறம் ஒரு துணியால அந்த காயத்துக்கு அவன் கட்டு போட்டு விட்டான். சரி, இப்போ அது குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்பதான் அந்த முதல ஒரு அழகான கடல் கன்னி ரூபத்துல அவனுக்கு முன்னாடி தோன்றினான். அப்புறம் மங்க்ரு கிட்ட சிரிச்சபடி என்ன சொன்னான்னா, நான் ஒரு கடல் தேவதை. என் மேல ஒரு பெரிய சாபம் இருந்தது. நான் என்னுடைய உருவ அகங்காரத்துல ஒரு முனிவரை ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசிட்டேன். அவரை அவமானப்படுத்தினேன். அப்பதான் அவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்னுடைய முகம் முதல்ல மாதிரி பயங்கரமா மாறிடும்னாரு. அப்புறம் ஒரு தைரியமான நல்ல மனுஷன் வந்து என்னுடைய இந்த ரூபத்தை பார்த்து உதவி செஞ்சாருன்னா எனக்கு அந்த சாபத்துல இருந்து முக்தி கிடைக்கும்னு சொன்னாரு. தைரியம், பொறுமை, இரக்கம் எல்லாமே உனக்குள்ள இருக்கு. உன்னுடைய இந்த குணங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ என்கிட்ட வரம் கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்கற. எனக்காக எதுவும் வேண்டாம் தேவி. ஆனா நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா எங்க கிராமத்துல எலும்பால ஒரு சாபம் இருக்கு. அது போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன்னலமற்றவனாவும் இருக்கிற. சரி, தத்தாஸ்து. உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு தோன்றும். அந்த கிணற்றுல பாலால செய்யப்பட்டது மட்டும்தான். உன்னோட விருப்பப்படி நீ எடுத்துக்கலாம். ஆனா அதனால எங்க கிராமத்துக்கு எப்படி உதவியா இருக்கும் தேவி? பால் ஏற்கனவே எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கும். ஆனா இந்த தெய்வீகமான பால், இத நீ குடிக்கலாம். இல்ல அதை எதையாவது செஞ்சு சாப்பிட்டாலோ அது கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடும்.
ஞாபகம் வச்சுக்கோ மங்க்ரு, உன்னுடைய குணங்களை பார்த்து தான் நான் இதை உனக்கு கொடுக்குறேன். இதை நீ உன்னுடைய விருப்பம் மூலமா தான் பயன்படுத்த முடியும். நான் இப்ப இங்கிருந்து புறப்படுறேன். நல்லதே நடக்கட்டும். மங்க்ரு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தான். அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஒரு கிணறு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள வெண்மையான பால் இருந்தது. கடல் கன்னி தேவி வாழ்க. மறுநாள் மங்க்ரு பஞ்சாயத்தை கூட்டினான். அப்புறம் அங்க எல்லாரும் மங்க்ரோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. அங்க கிராமத்து ஜனங்களோட தலைவர் ஐயா படையி அப்புறம் சோம்நாத் மேஸ்திரியும் இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னு தோணுது. ஆனால் அந்த விஷயம் என்ன? நீ இவ்வளோ ஆர்வமாக சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட முக்கியமான டைமை இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, முக்கியமான விஷயந்தான். இங்கே ஒரு கிணறு தெரியுதுல்ல, ஒரு கடல் கண்ணி நம்ம கிராமத்தோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பால் கிணறை கொடுத்துருக்காங்க. என்னோட ஆசைப்படி யாரெல்லாம் இந்த கிணறுலேருந்து பால் பொருட்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பிரச்சனைகளோடு சேர்த்து மொத்த கிராமத்தோட பிரச்சனைகளும் சரியாயிடுமா. அப்புறம் இந்த பரம்பரை நோய் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. விளையாடுறியா என்ன? இதுதான் முக்கியமான விஷயமா? இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும், வரோம் சாபம்ன்ற விஷயத்த நம்புறது கஷ்டம்தான். நீங்களே போயிட்டு அந்த கிணறுல இருக்கிற பாலை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். மங்க்ரு சொன்னதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி பார்த்தாங்க. அவன் சொன்ன மாதிரி அந்த கிணத்துல பால் இருந்தது. எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போனாங்க. அப்புறம் மங்க்ரு அதுல பக்கெட் மூலமா பாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தான். என்னோட வயசும் இப்போ அந்த ரேகாவை விட அதிகமாக இருந்துச்சு. என்னோட எலும்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த பாலை குடித்ததும் எனக்கு என்னவோ நல்லதாப்பா இருக்கு. ஆமாம் தலைவரே, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஒருவேளை நம்ம மங்க்ரு சொல்கிறத கேட்டால் நம்மளோட இந்த பரம்பரை வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சோம்நாத், அதனால தானே நான் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் நான் என்ன விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வீட்லேயும் இந்த பாலால் பன்னீரை உருவாக்கலாம். நான் ஆசைப்பட்டேன்னா இது பன்னீர் உருவத்திலேயே வெளியே வரும். அப்புறம் ஈஸியாகிடும். சரி மங்க்ரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் மறுநாளே எல்லாரும் சேர்ந்து வீட்ல பன்னீர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏதோ கிராமத்துக்கே ஒரு புது சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. கிராமத்துல ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. எல்லாருமே பார்க்க விரும்பினாங்க. அதாவது காலகாலமா தொடர்ந்துகிட்டு வர இந்த வியாதியோட முடிவு எப்படி ஆகும்னு, அப்புறம் அது எவ்வளவு நல்லதா இருக்கும்னு பார்க்க விரும்பினாங்க. மேஸ்திரியும் தலைவரும் மங்க்ரோட வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. மாயா ஒரு கம்போட உதவியில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களால நடக்க முடிஞ்சது. இந்த 2 மாசத்துல எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல. ஆமாம் தலைவரே, எல்லாம் சரியாக நடந்தா இன்னும் 2 வருஷத்தில் இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக போயிடுமே. அப்புறம் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த படாய் இருக்கானே, அவன் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கான். இந்த கிராமத்துக்கு நான் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வாக்கு கொடுத்தேன், ஆனால் அதை செய்யாததுனால அவன் என்னையே அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். இது கவலைப்பட வேண்டிய விஷயமாச்சே. ஆனால் அவன் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான் தலைவரே? நீ ஒரு அப்பாவி மங்க்ரு, அதனால தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை எல்லாரோட குறைகளும் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் அவனோட வியாபாரம் படுத்துடும்ல. மங்க்ரு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல. நீ என்ன எதுவும் பேச மாட்டேற மங்க்ரு? ஒரு வேளை ஏதாவது விஷயம் இருந்தா எங்க கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாரு. இல்லை, நாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி? ஒருவேளை உண்மையாகவே படை ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணான்னா அப்போ அது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் படை மேலே இப்போவும் நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா அதனால கிராமத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரி, நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும் மங்க்ரு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மங்க்ரு கிராமத்துல எல்லாருக்கும் பால் கொடுக்க போயிட்டான். இப்படி கொஞ்ச நேரத்துல சாயந்தரம் ஆயிடுச்சு. படை அந்த கிணத்துக்கிட்ட ஒரு பக்கெட்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாரு. தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னோட வியாபாரத்தையே அழிக்கிறதுக்கு பெருசாக வந்துட்டாங்க. கிராமத்துக்கு தலைவராகணும்னு பெருசாக ஆசைப்பட்டல. இந்த எல்லா கெமிக்கலையும் இதில் போட்டு இந்த மொத்த பாலையும் நான் அழிக்க போகிறேன். அப்புறம் பார்க்குறேன். படை தன்னோட கையில பக்கெட்ல இருந்த கெமிக்கல்ஸ கிணத்துல ஊத்தினான். அப்ப திடீர்னு அந்த கிணத்துக்கு மேல அதே அழகான கடல் கன்னி வெளியே வந்தா. இந்த உலகத்துல கரும விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அது நீ விரும்புறியோ இல்லையோ, தெரிஞ்சு செஞ்சாலோ இல்ல தெரியாம செஞ்சாலோ, கர்மம் செய்யாம வாழ்க்கை ஓடவே ஓடாது.
நீ யாரு? அப்புறம் உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்படி கர்மம் செய்யணும்னு நினைச்சினா நல்ல கர்மங்களை செய். பாவ கர்மங்களை செஞ்சினா அதுக்கான பலன் அது ரொம்பவே மோசமா இருக்கும். அப்படியா? பெருசாலாம் எதுவும் பேசாத. எனக்கு யாரு தண்டனை கொடுப்பாங்க? ஆ? உன்னோட கெட்ட நோக்கங்களுக்கும் உன்னோட கெட்ட கர்மங்களுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன். உன்னோட எலும்புகள்லாம் செயலிழந்து போகட்டும். அப்புறம் நீ உன்னுடைய பாரத்தையே உன்னால சுமக்க முடியாம போயிடும். அப்பதான் உனக்கு புரியும் இந்த முட்டுவலி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த சாபம் எப்போ முறியடிக்கப்படும்னா, நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனுஷன், நேர்மையான ஒருத்தன், அந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு உதவி செய்யணும். உன்னுடைய கெட்ட செயலை தெரிஞ்சும் அவன் உன்னை மன்னிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் படையி செயலற்று போய் கீழே தரையில விழுந்தான். அங்கிருந்து அந்த கடல் கண்ணி மறைஞ்சிட்டாங்க. என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் மங்க்ரு சோம்நாத்தோட அந்த இடத்துக்கு வந்தான். அப்ப அவன் பார்த்தபோது படையி ஏதோ செயலற்ற ஒரு பொருள் போல தரையில விழுந்து கிடந்தான். அட பட, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணா காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த சாபத்துல இருந்து முக்தி கொடுங்க. ஆனா நீ அப்படி என்னதான் பண்ண? அது அது படையி அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொன்னான். சோம்நாத் ரொம்ப கோபத்தோட என்ன சொன்னாருன்னா, ஆனா நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, பேராசைப்பட்டதால தான் உனக்கு இந்த சாபம் கிடைச்சிருக்கு. ஜனங்களுக்கு இருக்கிற குறைய சரி பண்ண உங்ககிட்ட ஐடியா இல்லை. ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து விலகி போகும்போது நீ மறுபடியும் அவங்கள அதே பிரச்சனையில தள்ளணும்னு நினைச்சல்ல. எனக்கு தெரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்போ நமக்கே ஆபத்து வருதோ அப்போதான் எல்லாமே புரியுது. எங்க அப்பா இந்த எல்லாருக்கும் எதுக்காக அவ்வளோ உதவி பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இப்போ உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு உள்ள இருக்கிற மனுஷன் இனிமே ஒழுங்கா இருப்பான்னு நான் நம்புறேன். அப்பதான் படையி குணமானா. அப்புறம் அவன் மங்க்ருவை கை கூப்பி வணங்கவும் செஞ்சான். இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா கிராமத்தோட அந்த பூர்வீக வியாதி பரிபூர்ணமா குணமாயிடுச்சு.